பிரெட் மட்டும் இருந்தால் போதுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஈஸியாக வீட்டில் இருக்க 2-3 பொருள் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாலுமே ஏதோ ஒரு மாதிரி குட்டி பசி பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 டேஸ் முன்னாடி தான் இந்த ரெசிபியை நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம இதை இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2 பிரெட்டுக்கு மட்டும் பண்ணுற அளவுக்கு ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, ஆப்ப சோடா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் கம்மியாக தாங்க போடுறேன். ஏன்னா ஆஃப்டர் சி செக்ஷன் வந்து என்னால் ஃபஸ்ட்டு மாதிரி காரம் சாப்பிட முடியல. அதேமாரி சாப்பிட்டா ஸ்டிச் பண்ண ப்ளேஸ்லாம் வந்து எனக்கு வலிக்குது. அதனால் தென் இது எல்லாமே போட்டு வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கோங்க. தென் அடுப்பில் தோசட்டி வச்சு ப்ரெட்டில் இந்த மாவை தடவி போட்டால் நம்மளோட ப்ரெட் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு பஜ்ஜி மாதிரி இருக்கும். ப்ரெட் உள்ளே இருக்கனால நல்லா லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். தோசட்டியில் போடுறதுனால ஆயிலும் அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க கூட பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சைடிஷ்க்கு வந்து நான் வந்து சில்லி சாஸ் வச்சுக்கிட்டேன். அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாடா.